ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 174. மறைநூல் அறிஞர் பரிசேயர் கண்டிக்கப்படல் பாகம் 4. நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 45 முதல் 54 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். வேதபாரகர் இயேசுவை பார்த்து, போதகரே, இப்படி பேசுவதால் நீர் எங்களையும் நோகச் செய்கிறீர். உமக்கும் இது அனுகூலமாக இருக்காது. ஏனென்றால் நாங்கள் உமக்கு தீர்ப்பிட வேண்டி வரும் என்றார். இயேசு வேதபாரகரை பார்த்து, இல்லை, நீங்கள் இல்லை, உங்களால் எனக்கு தீர்ப்பிட முடியாது. நீங்கள் தான் தீர்ப்பிடப்படுவீர்கள். நீங்கள் நீதிபதிகள் இல்லை. உங்களை நடு தீர்க்கிறவர் கடவுளே. உங்கள் உதடுகளை கொண்டு நீங்கள் பேசலாம், சத்தங்கள் எழுப்பலாம். ஆனாலும் அனைத்தையும் விட அதிக வலிமையுள்ள குரலும் கூட பரலோகத்தை சென்றடையவோ அல்லது உலகம் முழுவதும் எதிரொலிக்கவோ முடியாது. சற்று இடைவெளிக்கு பிறகு அது அமைதியாகிவிடும். ஒரு குறுகிய நேரத்துக்கு பிறகு அது மறக்கப்பட்டுவிடும். ஆனால் கடவுளின் தீர்ப்பு மறதிக்கு உட்படாத நீடித்த குரலாக இருக்கிறது. கடவுள் லூசிபரையும் ஆதாமையும் தீர்ப்பிட்டதிலிருந்து யுகங்கள் கடந்து விட்டன. ஆனாலும் அந்த தீர்ப்பின் குரல் இன்னும் மறைந்து போகவில்லை. அதன் விளைவுகள் இன்னும் நீடித்து இருக்கின்றன. நான் ஓர் உத்தமமான பலியின் வழியாக மனிதர்களுக்கு வரப்பிரசாதத்தை திருப்பி தரும்படியாக வந்திருக்கிறேன் என்றாலும் ஆதாமின் செயலின் மீதான தண்டனை அப்படியே நிலைத்திருக்கும். அது எப்போதும் ஜென்ம பாவம் என்று அழைக்கப்படும். மனிதர்கள் மீட்டு ரட்சிக்கப்படுவார்கள். மற்ற ஒவ்வொரு சுத்திகரிப்பிற்கும் மேலான ஒரு சுத்திகரத்தால் அவர்கள் கழுவப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த கரையோடுதான் பிறப்பார்கள். ஏனென்றால் மனித செயலால் அன்றி பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்டவரும் நித்திய கன்னிகையாகிய ஜென்ம பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட பெண்ணும் பிறக்கும் முன்னரே அர்ச்சிக்கப்பட்ட ஸ்நாபகர் நீங்களாக. மற்றபடி பெண்ணிடமிருந்து பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் அந்த கரையோடுதான் பிறக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்திருக்கிறார். இந்த பெண் கடவுளின் கன்னி தாயாராக இருக்கும்படியாகவும் அடுத்தவர் மாசற்றவரின் முன்னோடியாக இருக்கும்படியாகவும் இந்த தீர்ப்பிலிருந்து விலக்கம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். முன்னோடியான இவர் மீட்பரும் இரட்சகருமானவரின் அளவற்ற பேறு பலன்களின் ஒரு முதல் பலனின் வழியாக ஏற்கனவே பரிசுத்தராக பிறந்தவராக இருக்கிறார். மேலும் கடவுள் உங்களுக்கு தீர்ப்பிடுகிறார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேத பிரமாண வல்லுநர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மீது சுமத்துகிறீர்கள். உன்னதமானவர் தம் மக்களுக்கு அளித்த தந்தைக்குரிய நேசத்தின் 10 கற்பனைகளை ஒரு தண்டனையாக மாற்றுகிறீர்கள் என்று சொன்னபடி அவர் உங்களுக்கு தீர்ப்பிடுகிறார். மனிதனுக்கு நித்தியமான அவிவேகமான அறியாமையுள்ள குழந்தையாகிய மனிதனுக்கு
ஒரு நியாயமுள்ள வழிகாட்டியாக இருந்து ஆதரிக்கும்படியாக அவர் 10 கற்பனைகளை நேசத்தினாலும் நேசத்திற்காகவுமே தந்திருந்தார். தமது படைப்புகள் தம்முடைய பாதையில் நடந்து தம் திரு இருதயத்திடம் வந்து சேரும்படியாக அவர் அவர்களை தாங்கி வழிநடத்த பயன்படுத்திய அந்த நேசத்தின் கயிறுகளை நீங்கள் நீக்கிவிட்டு அவற்றின் இடத்தில் பாரமான கூர்மையான அலைக்கழிக்கிற பாறைகளை கொண்ட மலைகளையும் சட்ட விதிகளின் புதிர் வழிகளாய் இருக்கிற பிரமாணங்களையும் மன உறுத்தலின் ஒரு பயங்கர கனவையும் ஸ்தாபித்து விட்டீர்கள். இதன் காரணமாக மனிதன் தைரியம் இழக்கிறான், குழப்பம் அடைகிறான், நின்று விடுகிறான், கடவுளை ஓர் எதிரியாக கண்டு பயப்படுகிறான். இருதயங்கள் கடவுளிடம் போக விடாமல் நீங்கள் அவற்றை தடுக்கிறீர்கள். பிதாவை அவருடைய பிள்ளைகளிடமிருந்து பிரிக்கிறீர்கள். உங்கள் சட்டங்களை கொண்டு அத்தகைய இனிமையான பாக்கியமுள்ள உண்மையான பிதாத்துவத்தை நீங்கள் மறுதலிக்கிறீர்கள். ஆனாலும் மற்ற மக்கள் மீது நீங்கள் சுமத்துகிற அந்த சுமைகளை உங்கள் விரல்களாலும் கூட தொடுவது இல்லை. நீங்களே அந்த சட்டங்களை ஏற்படுத்தியவர்கள் என்பதால் உங்களை நியாயப்படுத்தப்பட்டவர்களாக நினைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் ஓ மூடர்களே, இரட்சண்யத்திற்கு அவசியமானது என்று நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதற்காகவே நீங்கள் தீர்ப்பிடப்படுவீர்கள் என்பதை அறியாதிருக்கிறீர்களோ? உங்கள் வார்த்தை புனிதமானது, நீதியுள்ளது என்று நீங்கள் சொன்னீர்கள். நல்லது, நானும் அவ்வாறே அதை தீர்ப்பிடுகிறேன். அதை நீங்கள் எல்லோர் மேலும் சுமத்தியதாலும் அது எப்படி ஏற்று கடைபிடிக்கப்பட்டதோ அதன்படியே நீங்கள் உங்கள் சகோதரர்களை தீர்ப்பிட்டதாலும் இப்போது நான் உங்கள் சொந்த வார்த்தையை கொண்டே உங்களை தீர்ப்பிடுகிறேன். என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னீர்களோ அதை நீங்களே செய்யவில்லை என்பதால் நீங்கள் சபிக்கப்படுவீர்களாக என்று கடவுள் உங்களிடம் சொல்வார் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் பிதாக்களால் கொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறை கட்டுகிறவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. இதன் மூலம் உங்கள் பிதாக்களின் கடுமையை குறைத்து விடலாம் என்றோ அல்லது வருங்கால சந்ததியின் கண்களில் இருந்து அதை அகற்றி விடலாம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அதற்கு மாறாக உங்கள் பிதாக்களின் அத்தகைய செயல்களுக்கு நீங்கள் ஆதாரம் தருகிறீர்கள். அது மட்டுமல்ல, மாறாக நீங்கள் அவற்றை அங்கீகரிக்கிறீர்கள். அவற்றை கண்டு பாவிக்கவும் நீங்கள் ஆயத்தம் செய்கிறீர்கள். நாம் அந்த தீர்க்கதரிசிக்கு மதிப்பளித்தோம் என்று நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொள்ளும்படி துன்புறுத்தப்பட்ட தீர்க்கதரிசிக்கு பிற்பாடு ஒரு கல்லறை கட்டவும் தயாராகிறீர்கள். வெளிவேடக்காரர்களே, தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவர்களிடம் அனுப்புவேன். அவர்களோ சிலரை கொல்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். இதனால் ஆபேலின் ரத்தம் தொடங்கி பலிபீடத்திற்கும் கோவிலிற்கும் இடையே கொலை செய்யப்பட்ட செக்கரியாவின் ரத்தம் வரையிலும் உள்ள எல்லா புனிதர்களின் ரத்தத்திற்கும் கணக்கு கொடுக்கும்படி இந்த சந்ததியை அழைப்பது சாத்தியமாகும் என்று கடவுளின் ஞானம் சொன்னது. ஆம், நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன். கடவுள் எங்கே இருக்கிறார் என்று
கூற இயலாத இந்த சந்ததியிடம் புனிதர்களின் எல்லா இரத்தத்திற்கும் கணக்கு கேட்கப்படும். அதுவோ அவர்களுடைய அநீதிக்கு ஓர் உயிருள்ள ஒப்பீடாக இருக்கிற நீதிமான்களை கலாபனைக்கு உள்ளாக்குகிறது, கடுமையாக வேதனைப்படுத்துகிறது. வேதபாரகர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு! நீங்கள் அறிவின் திறவுகோலை அபகரித்துக் கொண்டீர்கள். அதன் கோவிலிற்குள் நீங்கள் நுழையாதிருக்கும்படியாகவும் அதனால் தீர்ப்படையாதிருக்கும்படியாகவும் அதை மூடிவிட்டீர்கள். மற்றவர்களையும் அதற்குள் நுழைய நீங்கள் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் உண்மையான அறிவு, அதாவது பரிசுத்த ஞானம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுமானால் அவர்கள் உங்களை தீர்ப்பிடக்கூடும். ஆகவே அவர்கள் உங்களை தீர்ப்பிடாதபடி அவர்கள் அறியாமையிலேயே இருப்பதை நீங்கள் தேர்ந்து கொள்கிறீர்கள். நான் ஞானத்தின் வார்த்தையானவராக இருப்பதால் நீங்கள் என்னை வெறுக்கிறீர்கள். நான் இனி பேசாதிருக்கும்படி காலம் வரும் முன்னே என்னை சிறையில் ஒரு கல்லறையில் அடைத்துவிட நீங்கள் விரும்புவீர்கள். ஆனால் நான் பேச வேண்டும் என்று என் பிதா விரும்புகிற வரையிலும் நான் பேசுவேன். அதன் பின் என் வார்த்தைகளை விட அதிகமாக என் செயல்கள் பேசும். உலகத்திற்கு ஞானம் கற்பிக்கப்படும், அது அறிந்து கொள்ளும், உங்களை தீர்ப்பிடும். முதல் தீர்ப்பு உங்கள் மீது இருக்கிறது. அதன் பின் இரண்டாவது தீர்ப்பு வரும். அது உங்கள் ஒவ்வொருவருடைய மரணத்தின் போதும் நடக்கிற தனி தீர்வையாக இருக்கும். அதன் பின் கடைசி தீர்வை வரும். அது உலகம் முழுவதற்கும் பொதுவானதாக இருக்கும். இந்த நாளையும் இந்த நாட்களையும் நீங்கள் நினைவு கூர்வீர்கள். மேலும் நீங்கள் மட்டுமே பயங்கரமுள்ள கடவுளை அறிந்திருப்பீர்கள். அவரையே நீங்கள் எளிய மக்களின் ஆத்துமங்களுக்கு ஒரு பயங்கரமுள்ள கனவு காட்சியாக காட்ட பாடுபட்டீர்கள். ஆனால் நீங்களோ உங்கள் கல்லறைகளுக்குள் அவரை பரிகசித்தீர்கள். அவருடைய கட்டளைகளில் முதலாவதானதும் முக்கியமானதுமாகிய நேசத்தின் கட்டளையில் தொடங்கி சீனாயின் மீது கொடுக்கப்பட்ட கடைசி கட்டளை வரையிலும் எந்த கட்டளையையும் நீங்கள் மதிக்கவில்லை, அவற்றிற்கு கீழ்ப்படியவும் இல்லை. உம் வீட்டில் உருவங்களை நீர் கொண்டிருக்கவில்லை என்பதால் உமக்கு எந்த பயனும் இல்லை கெல்காய். நீங்களும் உங்கள் வீடுகளில் எந்த சிலைகளையும் கொண்டு இருக்கவில்லை என்பதால் உங்களில் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. உங்கள் இருதயங்களில் ஒரு விக்கிரகத்தை, சில விக்கிரகங்களை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். அது நீங்களே தெய்வங்கள் என்று நம்பச் செய்கிற விக்கிரகம். அவை உங்கள் இச்சையின் விக்கிரகங்கள். வாருங்கள் என் சீடர்களே, நாம் போவோம். பன்னிருவரும் முன்னே செல்ல இயேசு கடைசியாக வெளியே சென்றார். எஞ்சி இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூச்சல் போட்டார்கள். பரிசேயர்கள் தங்களுக்குள், நாம் அவனை துன்புறுத்த வேண்டும், அவனை குற்றவாளி என்று கைது செய்ய வேண்டும் என்றார்கள். வேதபாரகர்கள் பரிசேயர்களை பார்த்து, நிறைய குற்றச்சாட்டுகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும், நாம் அவனை கொல்ல வேண்டும் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 174. மறைநூல் அறிஞர் பரிசேயர் கண்டிக்கப்படல் பாகம் 4.
நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.